அன்பர்களே, சோமநாதபுரம் என்கிற ஊரில் ராமன் அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்து வரான். இந்த விவசாயி கடுமையாக உழைக்கக்கூடியவன், எந்நேரமும் உழைக்கக்கூடியவன். அவனுடைய எண்ணத்தில் தான் மென்மேலும் வளரணும், நிறைய தொழில்கள் செஞ்சு மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அவனுக்கு நீண்ட நாட்களாக ஒரு மனக்கவலையும் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு நேரம் கடுமையாக உழைக்கிறோம், எத்தனையோ தொழில்கள் நம்ம செய்து பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியலை. எந்த தொழிலில் எடுத்தாலும் நம்ம வளர்ச்சி அடைய முடியலை. எந்த காரியத்தை நம்ம போய் தொட்டாலும் அது தடங்கலாகவே இருக்குது. சரி அப்படின்னு கூலி வேலைக்கு போய் பணங்காசை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த செல்வமானது வீட்டில் தங்க மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக அந்த நபருக்கு ஒரு மனக்கவலை இருக்குது. இந்த விஷயத்தை ராமன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய நெருங்கிய நண்பன்கிட்ட சொல்கிறான். நான் நிறைய தொழில்கள் பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு முன்னேற்றம் வரமாட்டேங்குது, வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது, எந்த காரியத்தை தொட்டாலும் அது தடங்கலாகவே இருக்குது அப்படின்னு தன்னுடைய மனவேதனையை நண்பன்கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த நண்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஊருக்கு கிழக்கு பகுதியாக நீ போன அப்படின்னா அங்கே ஒரு மலை இருக்கும். அந்த மலை கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை போய் நீ தினந்தோறும் வணங்கிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த நண்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ராமன் தினமும் அந்த மலை கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறான். இது 2-3 மாதங்களாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக தொடர்ந்து அந்த கோவிலில் போய் இறைவனை வணங்கிட்டு வர்றான். ஆனாலும் ராமனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த மலைக்கோவிலுக்கு தினமும் போயிட்டு வர்றான். அப்படி ஒரு நாள் அந்த மலைக்கோவிலுக்கு வழிபட அந்த மலையில் ஏறி செல்லும்போது அந்த மலைக்கோவிலுடைய படிக்கட்டுகளில் ஒரு அடியார் ஒருவர் உட்கார்ந்திருக்கார். இந்த அடியார் ராமனை பார்த்து பக்கத்தில் அழைக்கிறார். ராமன் பக்கத்தில் போனதும் அந்த நபர், அந்த அடியார் ஒரு விஷயம் சொல்கிறார். உனக்கான இடம் இதுவல்ல, நீ தேடிச்செல் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கான இடம் இதுவல்ல, நீ தேடிச்செல் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறார். இவர் ஏதோ அடியார் ஏதோ உணவுக்காக நம்மகிட்ட ஏதோ சொல்கிறாரு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை பெருசாக அவர் எடுத்துக்கரல. எப்போதும் போல் அவர் போய் மலை உச்சியில் இறைவனை வழிபட்டுட்டு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. அதன் பிறகு இரவும் ஆகுது. இரவு உணவு சாப்பிட்டுட்டு இறைவனை மனசில் நினச்சி வணங்கிட்டு மறுபடியும் படுக்கிறதுக்கு போகிறார். அப்படி போகும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அப்போ தான் அவர் யோசித்து பார்க்குறார். அவருடைய மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ, அவர் யாராக இருக்கும், அவர் சொன்னது ஒருவேளை உண்மையாகவே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியாக என்ன முடிவு பண்ணுறார் அப்படின்னா, அப்போ நமக்கான நாம் போய் வழிபட வேண்டிய கோவில் எது அப்படின்னு கண்டிப்பாக தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறார். இப்போ உடனே அப்போ நம்ம நமக்கான கோவில் எது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது. உடனே என்ன பண்ணுறார், அந்த அடியார்கிட்டயே நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அதே போல் அந்த மலை படிக்கட்டுகளில் அதே இடத்துல அந்த அடியார் அமர்ந்திருக்கார். உடனே அவர்கிட்ட போய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு
நீங்கள் இது மாதிரி நேற்று சொன்னீங்க, உங்களுக்கான இடம் இது இல்லை, நீ தேடிப்போ, உனக்கான கோவில் இது இல்லை, நீ தேடிப்போ அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கு எதுவும் வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த அடியார் சிரிச்சுட்டே ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறார். அவங்க சொன்ன அந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு உன்னுடைய முன்னோர்கள் வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவங்க வம்சத்தில் இறந்து போன முன்னோர்கள் கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உன்னுடைய கனவுல ஏதாவது ஒரு ஸ்தலம் அடிக்கடி வந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவது விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னோட நெருங்கின உறவினர்களோ இல்லை நண்பர்கள் வாயிலாக அந்த கோவிலை பற்றின விஷயம் அடிக்கடி நீ கேள்விப்படுவா. ஆனால் உன்னால் அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாகியிருக்கும். அதுவே உனக்கான கோவில், உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். நீ அந்த கோவிலுக்கு போன அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்கும். அந்த கோவிலில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்கும். இல்லாட்டினா நீ அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும். இல்லை அப்படின்னா உன்னுடைய உடலில் புத்துணர்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். அதுவே உனக்கு உண்டான கோவில், உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியார் சொல்லிட்டு எழுந்து போயிடுறார். அப்போ தான் அந்த ராமனுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. தன்னுடைய கனவுல எப்போவாது ஒரு விருட்சம் ஒன்று, அதாவது விருட்சம் அப்படின்னா மரம் ஒன்று கனவுல வரும். அந்த மரத்தில் நிறைய தொட்டில்கள், இந்த குழந்தை வேண்டிய தொட்டில் கட்டுவாங்க இல்லையா, அந்த தொட்டில்கள் கட்டி தொங்குவதை நான் கனவுல பார்த்துருக்கேன். ஆனால் அது என்ன கோவில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே போகிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி ஒரு கோவில் பேரை சொல்லி, அதாவது நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுடைய பேரை சொல்லி, அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீண்ட நாளாக ஆசை இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்வது வழக்கம். ஆனால் ராமனுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையலை. இதனாலவே பல வருடங்களாக அது தள்ளி போயிட்டே இருக்கு. அதையும் ராமன் நினச்சி பார்க்குறான். அப்போ அந்த அடியார் சொன்ன விஷயங்களும் தன்னுடைய கனவுல வந்த விஷயங்களும் தன் மனைவி அடிக்கடி ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொன்ன அந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இப்போ இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு மனதில் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர்றான். அதன் பிறகு அடுத்த நாளே தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த கோவிலுக்கு போன உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவனுக்கு காத்திருக்கு. என்ன அப்படின்னா, அவன் கனவுல பார்த்த அதே தல விருட்சம், அதாவது அந்த மரம் அந்த கோவிலில் இருக்கு. அதை பார்த்த உடனே பேர் அதிர்ச்சியாக இருக்கு. அதன் பிறகு மீண்டும் சில அடி கோவிலுக்குள்ளே எடுத்து வைக்கிறார். அப்போல எதிர்த்த மாதிரி வந்த ஒரு நபர் கையில் இருந்த குங்குமத்தை என்ன பண்ணுறாரு, அந்த நபருடைய கையில் கொடுத்துட்டு உடனே போயிடுறாங்க. இவர் இன்னும் பேரதிர்ச்சியில் உள்ளே போய் இறைவனை மனமாற தரிசனம் பண்ணுறார். அந்த இறைவனை மனமாற தரிசனம் பண்ண பிறகு ஒரு ஆனந்தம், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள உண்டாக ஆரம்பிக்குது. அதாவது மற்ற கோயில்களில் ஏற்படாத ஒரு ஆனந்தம், மன திருப்தி இந்த கோயிலுக்கு அந்த இறைவனை வழிபட்ட உடனே அந்த நபருக்கு கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, பூஜைகள்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய மனைவியும் அழைச்சிக்கிட்டு வீடு சேர்றார். அன்றையிலேருந்து ஒரு 2 மாதங்கள் கழித்து ஒரு நண்பர் மூலமாக ஒரு தொழிலுக்கான ஒரு உதவி நடக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க. அவருடைய வளர்ச்சி மென்மேலும் உயர ஆரம்பிக்குது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கோவிலுக்கு
இறைவனை வழிபட போகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த பாவ கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில் ஒரு திருத்தலம் இருக்கும். அந்த ஸ்தலத்திற்கு அந்த நபர் போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய விதிங்கிறது மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு சில புராணங்களெல்லாம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யாராவது முனிவர்களோ இல்லை தேவர்களோ ஏதேனும் ஒரு தவறுகள் செய்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுப்பாங்க. அதாவது பூமியில் போய் பிறந்து ஏதாவது ஒரு மனிதனாகவோ இல்லை எறும்பாகவோ யானையாகவோ இல்லை அப்படின்னா ஒரு முதலையாகவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உயிரினமாக பிறந்து இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை போய் நீ பூஜித்த அப்படின்னா உன்னுடைய சாபம்ங்கிறது நீங்கி நீ முக்தி அடைவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புராணங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த நபர்கள் பூமியில் போய் மனிதனாகவோ இல்லை பிற உயிர்களாகவோ பிறந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது அவங்களுடைய சாபங்கிறது நீங்கி முக்தி அடைஞ்சதாக நீங்கள் ஏகப்பட்ட புராணங்களில் பார்த்துருப்பீங்க. அதே போலவே மனிதர்களுக்கும் இது உண்டு. சரிங்களா? ஒவ்வொருவருக்குமே அவர் செஞ்ச பாவ கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்தலம்ங்கிறது இருக்கும். அந்த ஸ்தலத்தை அவங்க கண்டுபிடிச்சி போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய விதியே அங்கே மாற ஆரம்பிக்கும். இது உண்மையான ஒரு விஷயம். நிறைய பேர்களுக்கு இயற்கையாகவே இது நடந்திருக்கும். இது அனுபவமான உண்மையாகவும் இருந்திருக்கும். இதை அதாவது நமக்குரிய அந்த தெய்வீக ஸ்தலத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய பேர்களுக்கு கனவுகளில் ஒரு சில கோவில்கள் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கும். சில நபர்களுக்கு கனவுல ஏதாவது ஒரு கோவிலில் எலுமிச்சங்கனியோ இல்லை குங்குமமோ இல்லை விபூதியோ இல்லை ருத்ராட்ச மலையோ மஞ்சளோ சந்தனமோ இந்த மாதிரியான பொருட்கள் கொடுப்பது போல் கனவுகளில் வரும். இல்லை அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அடிக்கடி கனவுகளில் வரும். இந்த மாதிரி தம்முடைய முன்னோர்கள் உங்களுக்கு மறைமுகமாக வழிகாட்டுவாங்க. ஒரு சில பேர் இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் இதை என்ன இந்த கனவுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை கண்டிப்பாக காட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.